ஹலோ ஆல். நம்ம எல்லாருமே நம்ம உடம்புக்கு இரும்புச்சத்து ரொம்ப அவசியம், கால்சியம் சத்து ரொம்ப அவசியம் அப்படின்னு பார்த்து பார்த்து உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றோம். ஆனா நம்ம எல்லாருமே கவனிக்க மறக்கிற ஒரு சத்துன்னா மெக்னீசியம் சத்து தான். இன்னைக்கு வீடியோல மெக்னீசியம் சத்து நமக்கு என்ன நன்மைகளை செய்யுது, எந்த உணவுகள்ல இருக்கு, எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மெக்னீசியம் நம்ம உடல்ல பல முக்கிய வேலையை செய்யுது. இதய துடிப்பு, நரம்புகள் மற்றும் தசைகளை சீரா இயக்குது. எலும்புகளின் வலிமைக்கும் புரத உற்பத்திக்கும் ரொம்ப அவசியமா தேவைப்படுது. இரத்த சர்க்கரை மற்றும் கால்சியம் அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது. தூக்கமின்மை, ஒற்றை தலைவலி அதாவது மைக்ரேன் மற்றும் பதட்டம் ஆங்ஸைட்டியை குறைக்க உதவுது அப்படின்னு ஆய்வுகள்ல கூறுறாங்க. மெக்னீசியம் குறைபாட்டோட அறிகுறிகள் என்னன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். ஆரம்பத்துல மெக்னீசியம் அளவு குறைவா இருந்ததுன்னா சோர்வு, ஒரு விதமான குமட்டல் இருக்கும். படிப்படியா இந்த மெக்னீசியம் குறைபாடு அதிகமாகும் போது கை கால்ல மரத்து போறது, அடிக்கடி தசை பிடிப்பு ஏற்படுறது, அது மட்டும் இல்லாம இதய துடிப்புலையும் சில மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த மெக்னீசியம் குறைபாடு யாருக்கு அதிகமா வரும்னு பாத்தீங்கன்னா 60 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கும், அதிகமா மது அருந்துறவங்களுக்கும் மெக்னீசியம் குறைபாடு ஏற்படும். எந்தெந்த உணவுல மெக்னீசியம் சத்து நிறைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். கீரை வகைகள், பாதாம், வாழைப்பழம் இதெல்லாம் எடுத்துக்கும் போது நமக்கு தேவையான மெக்னீசியம் அளவுல 60% கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம பூசணி விதைகள், முழு தானியங்கள், சோயா பால், டார்க் சாக்லேட் இதுல எல்லாமும் மெக்னீசியம் சத்து நிறைஞ்சிருக்கு. மருந்து மாத்திரைகளை விட உணவா மெக்னீசியம் சத்தை எடுத்துக்கிறது தான் நல்லது. பெரும்பாலான உணவுகள்ல மெக்னீசியம் சத்து இருக்கிறதுனால அதோட குறைபாடு அதிகமா ஏற்படுறது கிடையாது. ரத்த பரிசோதனையில நம்ம ரத்தத்துல மெக்னீசியத்தோட அளவு 1.75 முதல் 2.2 mg per டெசிலிட்டர் வரை இருக்கணும். இதுதான் நார்மலான மெக்னீசியம் அளவு. நம்ம ஒரு பேலன்ஸ் டயட் சாப்பிடும் போது மெக்னீசியம் குறைபாடு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம உணவுகள்ல இருந்தே நம்ம மெக்னீசியத்தை பெற்றுக்கொள்ளலாம்.